we are talking about ploidy இல்லையா. ஸோ ploidyல வந்து aneuploidy இருக்குது and ploidyல வந்து euploidy இருக்குது. Right? So aneuploidy சொல்லும்போது there are two conditions. Hyperploidy, that means the chromosome number is increase in chromosome number, increase in chromosome number, and hypo, you already know hyper and hypo difference உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், like hyperglycemia, hypoglycemia இல்லையா. So hypo means decrease or low, சரியா. So decrease in number of chromosome, so எத்தனை குரோமோசோம் சேஞ்ச் ஆகுது அது வச்சு பேர் மாறி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஆட் ஆகுது டெலிட் ஆகுது வச்சு மாற்றிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஃப் யூ டாக்கிங் அபவுட் ஹைப்பர்ப்ளாய்டி அதிகமாகுது, ட்ரைசோமி, சரி ட்ரைசோமி சொல்லும்போது தேர் இஸ் என் எக்ஸ்ட்ரா நம்பர் இல்லையா. ஸோ ஆல்ரெடி வந்து ரெண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூ ஆல்ரெடி ஹேவ், லெட்ஸ் டாக் அபவுட் த குரோமோசோம் நம்பர் 21 இல்லையா. ஸோ யூ ஆல்ரெடி ஹேவ் a pair of chromosome, ரெண்டு இருக்கு இல்லையா, டிப்ளாய்ட் கண்டிஷனில் ரெண்டு இருக்கும். ட்ரைசோமி சொல்லும்போது இன்னும் ஒன்று ஆட் ஆகும். ஸோ now you have ட்ரை, சரியா, you have 3 numbers of chromosome number 21, ரைட்டா. ஓகே, தென் டபுள் ட்ரைசோமி சொல்லும்போது இது வந்து குரோமோசோம் நம்பர் 21 வச்சுக்கலாம்ல. 21ல் வந்து இப்போ 3 குரோமோசோம் இருக்குது இல்லையா, 3 ஹோமோலோகஸ் பேர் தான் இருந்திருக்கணும், பட் இங்கே வந்து 3 இருக்குது. டபுள் ட்ரைசோமி சொல்லும்போது என்ன ஆகும்னா, like already வந்து let's take chromosome number 21 and let's take chromosome number 22, சரியா. இது வந்து chromosome number 21, இது நம்ம chromosome number 22. இப்போ டபுள் ட்ரைசோமி இல்லையா. ஸோ இங்கேயும் ஒன்று ஆட் ஆகிருக்கும், இங்கேயும் ஒன்று ஆட் ஆகிருக்கும். ஸோ டபுள் ட்ரைசோமி, ரைட்டா. டெட்ராசோமி சொல்லும்போது ரெண்டு ஆட் ஆகிருக்கும். ஓகே, like chromosome 21 now 4 copies இருக்கு இல்லையா, 1 2 3 4, ரைட்டா. டபுள் டெட்ராசோமி அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் குரோமோசோம் பேரில் வந்து let's say 21 and 22 இல்லையா. ஸோ இங்கே வந்து ஒரு டெட்ராசோமி, அதே மாதிரி குரோமோசோம் 20லேயும் வந்து ஒரு டெட்ராசோமி. So now you can see that there is 1 2 3 4, சரியா, in 2 different chromosome number 21 and chromosome number 22. ஓகே, பென்டாசோமி சொல்லும்போது there is an addition of 3 chromosomes, சரியா. 3 குரோமோசோம் ஆட் அப் ஆச்சுன்னா it will be a pentasome, ரைட்டா. ஓகே, ஸோ that was about the hyperploidy. Hyperploidy is just reverse, சரியா. ரிவர்ஸ் சொல்லும்போது இஃப் மோனோசோமி நடந்துச்சு வச்சுக்கோங்க, சரியா. நம்ம பார்ப்போம், நான் வர பார்ப்போம், சரியா. மோனோசோமியில் வந்து ஒரே ஒரு குரோமோசோம் லாஸ் ஆகும். டபுள் மோனோசோமி சொல்லும்போது ரெண்டு செட் ஆஃப் குரோமோசோம்லேருந்து ஒரு குரோமோசோம் லாஸ் ஆகும். நல்லிசோமி சொல்லும்போது கம்ப்ளீட்டாக ஒரு குரோமோசோம் லாஸ் ஆகும், ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் லாஸ் ஆகும். டபுள் நல்லிசோமி சொல்லும்போது கம்ப்ளீட்டாக 2 sets ஆஃப் குரோமோசோம்ஸ் லாஸ் ஆகும். ஓகே, தென் இது ஹைப்பர்ப்ளாய்டி. தென் யூப்ளாய்டி சொல்லும்போது ஹேப்ளாய்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ரைட்டா. ஹேப்ளாய்டுனா சிங்கிள் என் இருக்கும் இல்லையா, டிப்ளாய்டு வந்துட்டு 2 என் இருக்கும். அண்ட் பாலிப்ளாய்டு சொல்லும்போது எவ்வளோ செட்ஸ் ஆட் ஆகுதோ, டிப்ளாய்டில் வந்து 2 sets இருக்கும், ரைட்டா. தென் 3 sets 4 sets 5 sets ஆக வந்து பாலிப்ளாய்டின்னு சொல்லுவோம். ஹேப்ளாய்டில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, மோனோப்ளாய்டி, சரியா. அண்ட் பாலிப்ளாய்டியில் வந்து ஆட்டோப்ளாய்டி வந்து சேம் ஸ்பீஷீஸ்க்கு நடுவில் நடந்த கிராஸ்னால வருது. ஆலோப்ளாய்டி சொல்லும்போது ரெண்டு வேறு ஸ்பீஷீஸ்னால வருது, சரியா. நம்ம இது வந்து ஃபர்தர் சாப்டர்ஸில் ஃபர்தர் வர ஸ்லைட்ஸில் பார்ப்போம். Okay, so let's talk about aneuploidy. So aneuploidy என்னன்னா, it is a condition in which diploid numbers is altered either by addition, like I told you, இல்ல ஒரு add ஆகலாம், சரி, or deletion of one or more chromosomes, right? So organisms showing aneuploidy are known as aneuploids or heteroploids. Maybe it's important for your 1 mark or 2 mark questions. சரி, aneuploids na enna and heteroploids na enna, சரியா. so just remember that இதில் இந்த கண்டிஷன் என்னென்னா, இஸ் aneuploid கண்டிஷன் என்ன, குரோமோசோம் செட்ஸில் மாறாது, சரி, பட் ஒன் இண்டிவிஜுவலாக மாறும், சரியா. ஸோ இதில் என்னென்னா வந்து இதில் ஆட் ஆகலாம் இல்லை டெலீட் ஆகலாம், சரியா. ஸோ இப்படி ஆட் ஆகிற டெலீட் ஆகிறதுனால டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்து வேரி ஆகும், சரியா. ஸோ இது எப்படி பிரிச்சுருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஹைப்பர்ப்ளாய்டில் வந்து எடிஷன் நடக்கும், இல்லை ஆடப் ஆகும் குரோமோசோம். ஹைப்பர்ப்ளாய்டில் வந்து டெலிஷன் நடக்கும், லாஸ் ஆகும் குரோமோசோம், ரைட்டா. நம்ம ஃபிகர் நம்பர் 3.21 பார்ப்போம்.
ஓகே லைக் ஹைப்பர்ப்ளாய்டி நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஹைப்பர்ப்ளாய்டி நம்ம பார்க்கும்போது ஐ டோல்டு இந்த ஹைப்பர்ப்ளாய்டியில் வந்து there's an addition of chromosome ஆட் ஆகிட்டே போகும் அது ஒரு தடவை ஆட் ஆகலாம் 2 தடவை ஆட் ஆகலாம் 3 தடவை ஆட் ஆகலாம் இத்தனை தடவை ஆட் ஆகிட்டு இருக்கலாம் ரைட்டா ஸோ இங்கே என்ன அதற்கு காமிச்சிருக்காங்க that addition of one or more chromosomes to a diploid sets are called hyperploidy. Diploid sets of chromosomes represent as disomy. ரைட்டா ஸோ டைசோமி சொல்லும்போது நார்மல் டிப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கிற செல் இருக்கு இல்லையா செட்ஸ் இருக்கு இல்லையா அதை நம்ம டைசோமி சொல்லுவோம் அண்ட் அதிலிருந்து இஃப் தேர் இஸ் அன் ஆல்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோன்னா நார்மலாக டைசோமியில் எப்படி இருந்திருக்கணும்னா இப்படி இருந்திருக்கும் இல்லையா இது ஒரு குரோமோசோம் இது அடுத்த பேர் அண்ட் இது தேர்ட் பேர் இல்லையா இது 3 பேர் வச்சுக்கலாம் ரைட்டா ஸோ இங்கே பார்க்கும்போது என்ன ஆகுது ட்ரைசோமி இல்லையா ட்ரைசோமியில் பார்க்கும்போது ஒரே ஒரு குரோமோசோம் அடிஷனாக வந்திருக்கு ஸோ ஐ டோல்ட் யூ லைக் 1 2 and 3 நான் 3 குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா இட்ஸ் ட்ரைசோமி ஸோ ட்ரைசோமி பார்ப்போம் ட்ரைசோமி இஸ் அடிஷன் ஆஃப் அ சிங்கிள் குரோமோசோம் டு அ டிப்ளாய்ட் செட்ஸ் இஸ் கால் சிம்பிள் ட்ரைசோமி 2n ஆல்ரெடி இருக்குது அண்ட் 1 வந்து ஆட் அப் ஆயிருக்கு சரியா ஸோ ட்ரைசோமிக் வேர் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் பை பிளாக்ஸ்லி சரி 1910ல் இதில் தத்தூரால் வந்து பார்த்துருக்காங்க அண்ட் லேட்டர் வந்து இட் வாஸ் ரிப்போர்ட்டட் இன் நிக்கோட்டினாலே சொல்லியிருக்காங்க அது வந்து பைசம்லேயும் சொல்லியிருக்காங்க அண்ட் ஒனியோனெத்தெரா இதுலேயும் சொல்லியிருக்காங்க இல்லையா சம்டைம் அடிஷன் ஆஃப் 2 individual chromosomes from different chromosomal pair to a normal diploid sets are called double trisomy like I told you like இங்கே காமிச்சிருக்காங்க இல்லையா டபுள் ட்ரைசோமி சி இதுக்கு நம்ம நம்பர் கொடுத்துருவோம் இது குரோமோசோம் நம்பர் 1 கொடுத்துருவோம் இது குரோமோசோம் நம்பர் 2 கொடுத்துருவோம் இல்லை குரோமோசோம் 3 கொடுத்துருவோம் நம்ம ட்ரைசோமியில் வந்து குரோமோசோம் 1ல் வந்து ஒரு அடிஷ்னல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஆட் ஆயிருக்கு பட் டபுள் ட்ரைசோமியில் பார்க்கும்போது குரோமோசோம் 1லையும் ஆட் ஆயிருக்கு அண்ட் குரோமோசோம் 2லையும் ஆட் ஆயிருக்கு ஸோ தேர் ஆர் டபுள் ட்ரைசோமி 3 இல்லையா ஸோ 1 2 3 குரோமோசோம் 1ல் 3 குரோமோசோம் இருக்குது அண்ட் குரோமோசோம் 2லையும் 3 குரோமோசோம் இருக்குது தட் இஸ் எ டபுள் ட்ரைசோமி ஓகே தென் next is tetrasomy so tetrasomy சொல்லும்போது என்னன்னா addition of a pair or 2 individual pairs of chromosomes to a diploid set is called tetrasomy so 2n plus 2 இங்க +1 கொடுக்கல +2 டைரக்டா கொடுத்திருக்கு ஒரே 2 சரியா and double tetrasomy சொல்லும்போது 2 2 கொடுத்திருக்கு இல்லையா ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா எக்ஸாம்பிள் வந்து இங்கே 2n + 1 1 or 2n plus 2 இல்லை அவுட்கம் இஸ் சேம் இல்லை நம்பர் நீங்கள் பார்த்தோன்னா சேமாக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமனில் எடுத்து பார்த்து வச்சுக்கோங்களேன் ஹியூமனில் எடுத்து பார்த்தோன்னா ஹியூமனில் நார்மலான 46 குரோமோசோம்ஸ் இருக்கும் இல்லையா 46 குரோமோசோம்ஸ் இருக்கும் அண்ட் +1 யூ ஆட் இட் பிகம்ஸ் 48 சரி இங்கேயும் வந்து 46 இருக்கும் அண்ட் யூ ஆட் 2 இட் பிகம்ஸ் 48 பட் போத் கண்டிஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி சரியா போத் கண்டிஷன் எப்படி டிஃப்ரென்ஸ்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா இது வந்து ஆக்சுவலி வந்து டபுள் ட்ரைசோமி இல்லையா டபுள் ட்ரைசோமி சொல்லும்போது 2 குரோமோசோமில் ஒரு குரோமோசோம் அடிஷ்னலாக ஆட் ஆயிருக்கு செகண்ட் ஒன் இருக்கு இல்லையா இட்ஸ் எ டெட்ராசோமி சரியா டெட்ராசோமி சொல்லும்போது 2 குரோமோசோம் ஒரு செட் ஆஃப் ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ்லாம் ஆட் ஆயிருக்கு சரியா ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் ரைட்டா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வச்சு பார்ப்போமா இங்கே கொடுத்த டயக்ராம் வச்சு பார்ப்போம் இல்லையா ஸோ டைசோமி சொல்லும்போது டிப்ளாய்ட் சொல்லும்போது இங்கே வந்து 1 2 3 4 5 and 6 மொத்தம் 6 குரோமோசோம்ஸ் இருந்திருக்கணும் ரைட்டா ஸோ இப்போ 2 கண்டிஷன்ஸ் நம்ம பார்ப்போம் 2 கண்டிஷன்ஸில் வந்து டபுள் ட்ரைசோமி இருக்குது இல்லையா டபுள் ட்ரைசோமி மொத்தம் எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6 7 8 இதில் டபுள் ட்ரைசோமியில் வந்து 8 இருக்குது ரைட்டா அதே வந்து இஃப் யூ சி டெட்ராசோமி சரியா டெட்ராசோமியில் எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6 7 8 இதுலேயும் 8 இருக்குது ரைட்டா பட் தே டூ ஆர் டிஃப்ரெண்ட் இல்லையா ஏன் டிஃப்ரெண்ட்னா டபுள் ட்ரைசோமியில் பார்த்தோம்னா குரோமோசோம் நம்பர் 1 அண்ட் குரோமோசோம் 2 ரெண்டுலேயும் ஒரு எக்ஸ்ட்ரா காப்பி ஆட் ஆயிருக்கு பட் டெட்ராசோமியில் பார்த்தோம்னா குரோமோசோம் நம்பர் 1ல் வந்து 2 எக்ஸ்ட்ரா காப்பி ஆட் ஆயிருக்கு சரியா ஸோ த கண்டிஷன் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட் ரைட்டா ஓகே ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க தென் டபுள் டெட்ராசோமியில் வந்து ரெண்டு ஆட் ஆகும் இல்லையா டபுள் டெட்ராசோமியில் வந்து ரெண்டு ஆட் ஆகும் இதில் இங்கே இது வந்து டெட்ராசோமி டபுள் டெட்ராசோமி நினச்சுன்னா இங்கே இன்னும் ஒரு காப்பி ஆட் ஆகும் சரியா எனி ஆஃப் ஒன் ஆஃப் தி ஹோமோலாக்ஸ் குரோமோசோம்ஸில் ஆட் ஆகும் ரைட்டா ஸோ ஆல் பாசிபிள் டெட்ராசோமிக்ஸ் ஆர் அவைலபிள் வீட்டில் வந்து எல்லா பாசிபிள் டெட்ராசோமிக்கும் வந்து ஏற்கனவே பார்த்துருக்காங்க ஓகே தென் பென்டாசோமி சொல்லும்போது என்ன 3 நம்பர்ஸ் ஆட் ஆகும் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து காமிச்சிருக்காங்க பென்டாசோமியில் வந்து லைக் ஆஸ் ஐ டோல்ட் யூ த குரோமோசோம் நம்பர் 1 2 and 3 வச்சு பார்க்கும்போது குரோமோசோம் 1ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி வந்து 2 தான் இருந்திருக்கணும் அடிஷ்னலாக 3 ஆட் ஆயிருக்கு 1 2 and 3 ஸோ மொத்தமாக வந்து குரோமோசோம் 1 இஸ் நவ் 5 நம்பர்ஸ் சரியா ஸோ இட்ஸ் கால் அஸ் பென்டாசோமி
சரியா? ஸோ addition of 3 individual இல்லையா? பென்டாசோமில் எத்தனை ஆட் ஆகும்? ஆல்ரெடி 2 இருக்கும் இல்லையா? பிகாஸ் பேர் தானே குரோமோசோம்ஸ் ஆல்ரெடி வந்து பேரில் இருக்கும் அண்ட் 3 இண்டிவிஜுவல் ஆட் ஆகிறதுனால இட் பிகம்ஸ் பென்டா 5. சரியா? ஸோ சச் கண்டிஷன் கால் பென்டாசோமி. Then let's talk about the hypoploidy. Hypoploidy சொல்லும்போது this is a deletion இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க. When you talk about hypoploidy there is a decrease in or இங்கே போட்டிருக்கு loss. சரியா? Loss of one or more chromosomes from the diploid set in the cell is called hypoploidy. So loss இருக்கும். It can be divided and monosomy or nullisomy. சரியா? monosomy சொல்லும்போது you lost a single chromosomes. சரியா? See we have diploid இருக்கும்போது loss வந்து எத்தனை maximum loss நடக்கலாம்? maximum 2 தான் loss நடக்கலாம். ஏன்னா ஏற்கனவே 2 தான் இருக்கு. ஸோ ரெண்டு chromosomes இருக்கு. ஒரு தடவை லாஸ் நடந்துச்சுன்னா அது வந்து மோனோசாமி, 2 தடவை லாஸ் நடந்துச்சுன்னா இட் வில் நல்லிசாமி. கம்ப்ளீட்டாக ஒரு சைடு வந்து காணாமல் போயிடும். ரைட்டா? ஸோ லெட்ஸ் சி. ஸோ லாஸ் ஆஃப் சிங்கிள் குரோமோசோம்ஸ் ஃப்ரம் தி டிப்ளாய்ட் செட் ஆர் கால் monosomy because diploid சொல்லும்போது already you have 2 chromosomes. சரி, so ஒரு chromosome loss ஆச்சுன்னா is fully monosomy. ரைட்டா? However, loss of 2 individual or 3 individual chromosomes are called double monosomy or triple monosomy. Like you can see இங்கே வந்து disomy கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ disomy-ல வந்து they are diploid condition இல்லையா? Disomy means diploid normal condition. diploid தான் இல்லையா? diploid சொல்லும்போது like chromosome number 1 இருக்குது, chromosome 2 இருக்குது, chromosome 3 இருக்குது, first chromosome, second chromosome and third chromosome. So like monosomy வந்து பார்க்கும்போது chromosome 3ல இருந்து ஒரு chromosome is lost. சரியா? டபுள் மோனோசோமி சொல்லும்போது chromosome number 3 and chromosome 2 ரெண்டுலேயும் வந்து ஒரு லாஸ் இல்லை, இங்கே ஒரு சிங்கிள் லாஸ், இங்கே ஒரு டபுள் லாஸ். சரியா? அண்ட் யூ நோ தட் மேக்ஸிமம் 2 times தான் லாஸ் ஆக முடியும், ஏன்னா இருக்கிறது 2 தான். சரியா? ஸோ இஃப் 2 times 2 chromosome லாஸ் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க, தட் வில் பி நல்லிசாமி. சரியா? ஸோ நல்லிசாமி வந்து நல்லிசாமி வந்து சிங்கிள் நல்லிசாமி ஒரு டபுள் நல்லிசாமின்னு சொல்லலாம். எத்தனை டைம்ஸ் நல்லிசாமி நடக்கலாம்? எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது அத்தனை நடக்கலாம். பட் திங் இஸ் தட் தி ஆர்கனிசம் வில் நாட் சர்வைவ். சரியா? உயிரோட இருக்காது. ரைட்டா? ஸோ நல்லிசாமி சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காமிச்சிருக்காங்க இல்லையா? நல்லிசாமியில் பார்க்கும்போது தேர்ட் குரோமோசோம் நம்பர் 3 இருக்கு இல்லையா? கம்ப்ளீட்டாக காணும். ரைட்டா? கம்ப்ளீட்டாக காணும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ மோனோசாமி சொல்லும்போது லாஸ் ஆஃப் சிங்கிள் குரோமோசோம்ஸ் ரைட்டா ஃப்ரம் தி diploid sets are called monosomy. However, loss of 2 individual or 3 individual chromosomes are called double monosomy and triple monosomy respectively. So double monosomies are observed in maize. maize-ல ஏற்கனவே பார்த்திருக்காங்க. நல்லிசாமி சொல்லும்போது loss of a pair of homologous chromosomes மொத்தமாக போகிறது or 2 pairs of homologous chromosomes from the diploid set are called nullisomy and double nullisomy. And selfing of monosomic plants produces nullisomic. They are usually lethal. சரியா? ஸோ இங்கே ரீசன் என்னென்னா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஸ் தெர் இஸ் அ மோனோசாமிக். சரியா? மோனோசாமிக் பிளான்ட் இருக்குது. மோனோசாமிக் சொல்லும்போது there's only one loss இல்லையா? ஸோ லெட்ஸ் டேக் தட் இந்த இது எடுத்துக்கலாம். சரியா? இந்த இதை எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா we have ஒரு மோனோசாமிக் நடந்திருக்கு இல்லையா? ஸோ இப்படி இருக்குது. அண்ட் வென் இது டிவைட் ஆச்சு இல்லையா? இது வந்து மியோசிஸ் போர்ஷன் எப்படி வரும்னா இது 2 types ஸ்பெர்ம் ஆர் கேமீட் வரும். சரியா? ஒன்று வந்து குரோமோசோம் 1 குரோமோசோம் 2 எப்படி இருக்கும், இன்னொன்று எப்படி இருக்கும், இன்னொன்று வந்து இப்படி இருக்கும் இல்லையா? தேர்டு வந்து குரோமோசோம் இங்கே அவைலபிளே கிடையாது. ஸோ செல்ஃபிங் பண்ணுச்சுன்னா இஃப் தெர் இஸ் அ கிராஸ் பிட்வீன் அந்த கெமீட் வந்து பை சான்ஸ் வந்து செகண்ட் டைப் ஆஃப் கெமீட் இருக்குது, டைப் 1 கெமீட், டைப் 2 கெமீட், செகண்ட் டைப் ஆஃப் கெமீட் இருக்கு வச்சுக்கோங்க. செகண்ட் டைப் கெமீட்லேயும் வந்துட்டு குரோமோசோம் நம்பர் 3 இருக்காது இல்லையா? இருக்காது. அண்ட் இதனால ஒரு ஆர்கனிசம் வந்துச்சுன்னா இஃப் ஆர்கனிசம் கம்ஸ், இந்த ஆர்கனிசம் எப்படி இருக்கும்? இந்த ஆர்கனிசமில் வந்து குரோமோசோம் 1 ஒரு பேரும் குரோமோசோம் 2 ஒரு பேரும் இருக்கும். பட் குரோமோசோம் 3 இருக்காது இல்லையா? ஸோ தட் கிரியேட்ஸ் அ நல்லிசாமி. அண்ட் நல்லிசாமி கண்டிஷன் இஸ் லீத்தல் பிகாஸ் ஜெனரலி வந்து பிளான்ஸ் வந்து செத்து போயிடும். ரைட்டா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நல்லிசாமி. தென் euploidy. ஸோ euploidy is a condition where the organism possess one or more basic sets of chromosomes. அங்கே நம்ம சிங்கிள் குரோமோசோம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம், இங்கே வந்து ஒரு மொத்தம் செட் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ euploidy classified as monoploidy, diploidy or polyploidy. Right? So the condition where an organism or somatic cells has 2 sets of chromosome, like generally we have normal நமக்கு 2 sets தான் இருக்கும், is called diploid condition. சரியா? அதே வந்து half the number of somatic chromosomes is referred to as gametic chromosomes. சரியா? or haploid இல்லை haploid இருக்கும். Right? So it should be noted that haploidy is different from monoploidy. சரியா? For example, the common wheat plant is a polyploidy. சரியா? that is hexaploidy. 6 sets of chromosomes இருக்கு இல்லையா? ஒரு செட் சொல்லும்போது ஒரு செட்டில் 2 chromosomes இருக்கும். இதே மாதிரி 6 செட் இருக்குது. சரியா? ஸோ மொத்தமாக 72 chromosomes இருக்குது. சரியா? ஒரு செட்டில் 2 இருக்கும், மொத்தமாக 6 செட் இருக்குது. சரியா? ஸோ மொத்தமாக வந்து 72
குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இட்ஸ் ஹேப்ளாய்ட் நம்பர் வந்து 36. சரி, ஏன் ஹேப்ளாய்ட் நம்பர் 36? மொத்தம் 72 இருக்கு இல்லையா, ரைட்டா. ஸோ ஹேப்ளாய்ட் இஸ் 36, பட் இட்ஸ் மோனோப்ளாய்டி பார்க்கும்போது, ஸோ மோனோப்ளாய்டின்னு 12 தான் இருக்கும் இல்லையா. 12 ஏன் இருக்குன்னா R6 செட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இஃப் யூ புட் 12 into 6 யூ கெட் 72 இல்லையா. ஸோ ஒரு செட் வந்து மோனோப்ளாய்டி சொல்லும்போது அதில் 12 இருக்கும், ரைட்டா. ஓகே, ஸோ தேர்ஃபோர் the haploid and diploid conditions came regularly one after the another, and the same number of chromosomes is maintained, like I told you, because of the meiosis and syngamy, generation to generation வந்து chromosome number maintain பண்ணிட்டே இருக்கும். But monoploidy condition occurs when an organism is under polyploidy condition. polyploidy condition இருந்தாலும் monoploidy நடக்கலாம். In a true diploid, both the monoploid and haploid chromosome numbers are same. சரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ டிப்ளாய்ட் சொல்லும்போது நம்ம அது ட்ரூ டிப்ளாய்ட் இல்லையா. ஸோ நம்ம ட்ரூ டிப்ளாய்டில் வந்து மோனோப்ளாய்டி கண்டிஷன் சொன்னாலும் ஆர் ஹேப்ளாய்டி கண்டிஷன் சொன்னாலுமே ரெண்டுமே சேமாக இருக்கும், சரியா. பிகாஸ் இட் ஜஸ்ட் தி half of the number of chromosomes. Thus a monoploid can be haploid, but all haploids cannot be monoploid. Like I told you, like wheat plantல வந்து haploid is different and monoploid is different. ஹேப்ளாய்டில் வந்து 36 குரோமோசோம்ஸ் இருக்குது அண்ட் மோனோப்ளாய்டில் வந்து 12 குரோமோசோம்ஸ் இருக்குது. பட் நம்ம கண்டிஷனில் பார்த்தோன்னா 23 பேர்ஸ் இருக்குது. ஸோ ஹேப்ளாய்ட் 23 இருக்கும், அதே மாதிரி மோனோப்ளாய்ட்லேயும் வந்து 23 இருக்கும். Okay, so with this I am finishing this chapter, or not this chapter but this video, சரியா. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சேஞ்சிங் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரக்சரில் எப்படி மாறுது அது பார்ப்போம். ஸோ அதை விட வித் தேட் வந்து நம்ம இந்த சாப்டர் வந்து முடிச்சிருவோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. ஐ ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் தி சாப்டர்ஸ். சரியா, இந்த வீடியோஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, உங்களுக்கு புரியதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்கேஸ் உங்களுக்கு புரியதுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா, சரியா, ஃபீல் ஃப்ரீ டு mail me. Okay, so have a good time. See you in next video lesson.